Hi friends, how are you all? Welcome to my channel Art Food and Life. இன்னைக்கு நான் போட போறது இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம் என்னன்னா பனீர் டொமேட்டோ புலாவ். பனீர் டொமேட்டோ புலாவ். அதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு நான் வந்து 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் வரா மாதிரி வந்து தக்காளியும் வெங்காயமும் அரைச்சி வச்சிருக்கேன். ஒரு 6 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், பார்த்துக்கோங்க. அதை தவிர கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். ஏன்னா இதுக்கு அரிசி 1 கப்புனா 2 கப்பு இருக்கணும். இந்த மெஷர்மெண்ட் வந்து தக்காளியும் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறது 2 கப்பு இருக்கணும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சியும் பூண்டும் நசுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தான் நல்லாயிருக்கும், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை விட. அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். பனீர் ஒரு 200 கிராம்ஸ் பனீர் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் ஸ்வீட் கார்னும் பட்டாணியும் எடுத்து வச்சுருக்கேன். இதோட சேர்த்து போட்டு இதோட வெந்துடும் அது. ஸோ அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நெய், எண்ணெய், ஜீரகம், இவ்வளோ தான் தாளிக்கிறதுக்கு. मैंने आज बनाने वाली हूँ பனீர் டொமேட்டோ புலாவ். முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் இது என்னன்னாக்க பாவ்பாஜி மசாலா. இதுக்கான மசாலா என்னன்னா பாவ்பாஜி மசாலா, காரப்பொடி, மஞ்சப்பொடி, இவ்வளோதான் இதுக்கான மசாலா. मैं आज बनाने वाली हूँ टोमेटो पनीर पुलाव. इसके लिए 6 टोमेटो, 2 ऑनियन पीस के रखी हूँ. 1 कप राइस के लिए ये 2 कप रहना चाहिए. और सांबार ऑनियन एकदम से बारीक काटा हुआ है. और जिंजर गार्लिक, जीरा, हल्दी पाउडर 1 टीस्पून, लाल मिर्च पाउडर अதாவது रेड चिल्ली पाउडर 1 टेबल स्पून, काश्मीर मिर्च पाउडर 1 टेबल स्पून. ரெண்டு சேர்த்து வச்சிருக்கேன் இதில், दोनों है इसमें. और पाव भाजी मसाला 1 टेबल स्पून, पनीर 200 ग्राम्स, स्मॉल क्वांटिटी ऑफ स्वीट कॉर्न एंड मटर, ग्रीन पीस அதாவது பட்டாணி, பச்சை பட்டாணியும் இதுவும் ஸ்வீட் கார்னும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அரிசி ஒரு பங்கு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. चावल है, रा राइस है और साल्ट स्वाद अनुसार. उसके तड़का लगाने के लिए अभी थोड़ा बड़ा वाला तवा लेना है. उसमें 2 टेबल स्पून ऑयल और 2 टेबल स्पून घी. 2 टेबल स्पून ऑयल, 2 टेबल स्पून घी போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஜீரா போடணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் ஜீரா போடுறேன். ஜீரா பொரிஞ்ச அப்புறம் ஆனியன். இது சாம்பார் ஆனியன் நறுக்கியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பெரிய ஆனியன் கூட நறுக்கி போட்டுக்கலாம். சாம்பார் ஆனியன் போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும், கமகமன் வாசனையாக இருக்கும். அதனால தான் சாம்பார் ஆனியன் போடுறேன். ये सांबार आनियन बहुत स्मेल, खुशबू अच्छा है, इसलिए मैं सांबार आनियन डाली हूँ. आपका अगर नहीं मिला तो नॉर्मल ऑनियन भी डाल सकता है. கொஞ்சம் நல்லா கலர் மாறணும். ஆனியனோட கலர் கொஞ்சம் மாறணும். மாறிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி ஆகும். டிரான்ஸ்பரண்ட் கலரில் வருது பாருங்க ஆனியன் का कलर. அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா தெளிக்கும். இப்போது இந்த தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றுறேன். 6 தக்காளி, 2 வெங்காயம், அதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ஏன்னாக்கா அந்த அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி இருக்கணும் இல்லையா, அதனால் அரிசி 1 கப்புனா 2 கப்பு இது அரைச்சது இருக்கணும். தக்காளி வெங்காயம் அரைச்சது 2 கப்பு இருக்கணும். 1:2. அப்போ தான் சாதம் நல்லா பொல பொலன்னு வரும். கொஞ்சம் நிறையா தண்ணி ஊற்றினா குழஞ்சிரும். நீங்கள் நார்மல் புலாங்கிறதுனால நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நார்மல் ரைஸ்லேயே யூஸ் பண்ணலாம். இப்போது இதில் ஊற்றிட்டேன். இப்போ அந்த டொமேட்டோ, ஆனியன் அரைச்சி வச்சுருந்ததோட தண்ணியும் சேர்த்து
1 கப் ரைஸுக்கு 2 கப் இருக்கிற மாதிரி ஊற்றியாச்சு. இப்போ இதை ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை, லைட்டாக கொதிச்சா போதும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன போட போகிறோம், உப்பு போட போகிறோம். இந்த டொமேட்டோ இதுக்கெலாம் ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு, அப்புறம் இந்த ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரைஸ்க்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சம் சால்ட். ஸ்வாத் அனுசார் சால்ட், நீங்கள் என்ன அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கோங்க. அண்ட் தென் மஞ்சள் பொடி போடுறேன், ஹல்தி பவுடர், இப்போ நசுக்கி வச்சிருக்கிற ஜிஞ்சர் கார்லிக், நல்லா நசுக்கி வச்சுருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு கார்லிக் வேண்டான்னாக்க நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கார்லிக் சாப்பிடாதவங்க கார்லிக் அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சு வருது பாருங்கள், நல்லா தளன்னு கொதிச்சு வருது. இப்போ வந்து இதில் ரெட் சில்லி பவுடர், நார்மல் ரெட் சில்லி பவுடர் அண்ட் கலருக்காக காஷ்மீர் மிர்ச் பவுடர், ரெண்டும் 1 டேபிள் ஸ்பூன். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிர்ச் பவுடர். காஷ்மீர் மிர்ச் பவுடரில் காரம் இருக்காது, அதனால் அது 1 டேபிள் ஸ்பூன் போடுறோம். நல்லா கலர் வருது பாருங்க, இவ்வளோ சூப்பராக கலராக இருக்கு பாருங்க. இப்போ வந்து இதில் அரிசியை இதில் போடுறோம். அரிசியை நல்லா களைஞ்சு நல்லா வாஷ் பண்ணிட்டு வச்சிருக்கேன். அரிசி ஃபுல்லாக போட்டு ஒரு கிளறிக்கிறேன். இதில் வந்து வேகத்துக்கு இதோடையே சேர்ந்து வெந்துடும். இது ஸ்வீட் கார்ன், இது வந்து எதுக்குன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் கார்ன் இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. பட் வந்து இது போட்டுனீங்கன்னா ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் கார்ன் அண்ட் க்ரீன் பீஸ், பச்சை பட்டாணி, உரிச்ச பச்சை பட்டாணி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது போட்டிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. तो बच्चों के लिए बहुत अच्छा है. अभी सब इंग्रेडिएंट्स डाल दिया इसमें. तेल में जीरा लगाया, उसके बाद सब इंग्रेडिएंट्स मैंने डिस्क्रिप्शन बॉक्स में लगाई हूँ, आप देख लीजिए. எல்லாம் போட்டு இப்போ கலந்தாச்சு. இதை வந்து மூடி வச்சு கொஞ்சம் நாழி அரை இது வேகணும். இப்போ சாதம் வந்து அரைப்பதம் வேகணும். அரைப்பதம் வெந்ததுக்கப்புறம் இந்த பன்னீர் போட்டு அப்புறம் அந்த பாவ்பாஜி மசாலா போடணும். அரைப்பதம் வெந்ததுக்கப்புறம் தான் பாவ்பாஜி மசாலாவும், பாவ்பாஜி மசாலா தான் இதில் மெயின், வேறு எந்த மசாலாவும் நம்ம போடலை. ஸோ பாவ்பாஜி மசாலா மட்டும்தான் போடுறோம் இதில். இது டொமேட்டோ பன்னீர் புலாவ். இப்போ ஒரு அரைப்பதம் வேக வர வரைக்கும் நம்ம இதை வேக விடுவோம். மூடி வச்சு கொஞ்சம் வேக விடுவோம். பாருங்க, சாதம் வந்து பாதி வெந்திருக்கு. आधा बॉईल हुआ. இப்போ என்ன போட போறோம்னா நம்ம இந்த பன்னீரை போடுறோம். கட் பண்ணி வச்சிருக்கோம், கியூபா கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். पनीर डाली हूँ. பன்னீர் வந்து அரை இது வெந்ததுக்கப்புறம் போடுங்க. சாதம் அரைதுன்னா அப்புறம் உதிர்ந்து போயிடும் பன்னீர். ஸோ கியூபாக கட் பண்ணி போடுங்க. பன்னீர் போட்டுட்டு ரொம்ப கிளற வேண்டாம். இப்போ வந்து பாவ்பாஜி மசாலா போடுறேன். அப்படி தண்ணி உங்களுக்கு சாதம் வேகிறதுக்கு போராது போல இருந்ததுன்னா வெந்நீர் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கரெக்டான அளவு ஊற்றிட்டேன். இதான் 1க்கு 2 தான் அளவு. உங்கள் அரிசி வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா காணும் போல் இருந்துச்சுன்னா, இன்னும் நிறையா தண்ணி வேணும் போல் இருந்ததுன்னா வெந்நீர் ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. அரை வேகாடு வெந்ததுக்கப்புறம் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. இதுதான் ஒரு டிப்ஸு. எப்போதுமே வெந்நீர் தான் ஊற்றணும். சாதம் பாதி வெந்துட்டு இருக்கும்போது பச்சை தண்ணி ஊற்றினா உரத்துன்றோம் சாதம், அதனால் வெந்நீர் தான் ஊற்றணும். इसमें मैंने पाव भाजी मसाला डाली हूँ. अगर आपका और पानी चाहिए पड़ता है तो आप उसमें गर्म पानी डाल दीजिए, ठंडा पानी नहीं डालने का. இப்போ இன்னும் ஒரு
கொஞ்ச நாழி வெந்தால் போகிறோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கிறோம். பாருங்கள், நல்லா வெந்தெடுத்து சாதம் சூப்பராக வெந்திருக்கு. லைட்டாக கிளறி விடணும். இது இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க. இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து தம் பண்ணி வைக்கணும். இதை மூடி வைக்கணும். அப்படியே அதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் டைம் கொடுக்கணும். கொடுத்தா தான் வந்து உங்களுக்கு அந்த பொலன்னு நல்லா வரும். அது டைம் கொடுத்து நான் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு நல்லா கிளறி விட்டுட்டேன். அடி மேலமாக நல்லா கிளறி விட்டுட்டு இப்படி நல்லா இது பண்ணி அதை பொலன்னு வரும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் கொத்தமல்லியை நிறையா தூவிங்க. கொத்தமல்லியை நல்லா தூவிட்டு இதில் கொஞ்சம் மேலாக கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதுக்கு ஸ்டாண்டிங் டைம் கொடுத்தாக்க அது நல்லா பொலன்னு சூப்பராக வந்திருக்கும். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கேன்னாக்க, தக்காளி, வெங்காயம் 6 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு மீன்ஸ் நான் ஒரு 400 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். அந்த 1 கப் அரிசிக்கு 2 கப்பு இருக்கிற மாதிரி அந்த தக்காளி வெங்காயம் அரைச்சி எடுத்துருக்கிறதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம அதில் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய், நெய் ரெண்டையும் வந்து நல்லா போட்டு ஜீராவை பொரித்து வெங்காயம் போட்டு தாளித்து அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றி அப்புறம் அரிசியும் போட்டு, இதுவும் ஆப்ஷனல் உங்களுக்கு, மட்டரும் ஸ்வீட் கார்னும் ஆப்ஷனல். அது அரைது வெந்ததுக்கப்புறம் அந்த சாதம் வேகிறதுலையே அதுவும் வெந்துடும். ஸ்வீட் கார்ன் இது 2 மட்டர் 2 வெந்துடும். ஸோ அதனால் ஒன்றும் தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதில் நல்லா கொஞ்சம் அரைது வெந்ததுக்கப்புறம் பாவ்பாஜி மசாலா, அதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இதில் மீதியெல்லாம் நம்ம வந்து இதிலே போட்டோங்க. காரப்பொடி, மஞ்சப்பொடி, இவ்வளோதான். உப்பு இதெல்லாம் வந்து நம்ம சாதம் வேகிறப்பவே போட்டோம். இது அரைது சாதம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பாவ்பாஜி மசாலா போட்டு வெட்டி வச்சுருக்கிற பன்னீரை போட்டு கிளறி மூடி வச்சிடுறோம். இப்போது கடைசியாக ஃபுல்லாக சாதம் வெந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 2-3 மினிட்ஸ் இப்படியே ஸ்டாண்டிங் டைம் கொடுக்கணும். இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டாண்டிங் டைம் கொடுங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், சூப்பராக வந்திருக்கும். என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்ருங்க. நான் ஹிந்தி, தமிழ் ரெண்டுலேயும் சொல்கிறேன். 2 சப்ஸ்கிரைபர்ஸும் இருக்காங்க, அதனால் ரெண்டுலேயும் சொல்லிகிட்ருக்கேன். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ப்ளீஸ் ஷேர் மை சேனல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, இப்போ பாருங்கள், அதுக்கான ஸ்டாண்டிங் டைம் கொடுத்துட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ பன்னீர் புலாவ் ரெடி. இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு. இது உருளைக்கிழங்கு ரோஸ்ட் நான் தனியாக ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இது ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போது உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு இதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். आलू का रोस्ट है, अरबी का रोस्ट है, वो सब अच्छा लगेगा इसके साथ. टोमेटो पनीर पुलाव रेडी. प्लीज़ share my channel, please subscribe my channel. Okay, bye bye. Bye Padmavati Venugopal. Bye.